அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் அவங்க கடையில் இவ்வளோ ஒரு 7 வருஷமா நான் கடை வச்சிருக்கேன். இப்போ சொல்லுங்க. குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்போ அதிமுக ஒன்றிய நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் கடையில் இவ்வளோ ரீஸ்க் எடுத்து நான் 5,000 வாடகை கொடுத்து இவ்வளோ வாடகை கொடுத்துருந்தேங்க. இப்போ வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டு இடிக்கிறதுனால நான் எல்லாமே வியாபாரிகள்லாம் சேர்ந்து வெளியில் கவர்மெண்ட் வந்து முனிசிபாலிட்டி வந்து வெளியில் வந்து இடம் கொடுத்து அதை எங்களுக்கு செட்டு போட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் 1 வருஷம் மேலே ஆகும், அது வரைக்கும் செட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியே செட்டு போட்டு நாங்கள் கடை நடத்திட்டு இருக்கோம். இது இப்போ 2 மாதமாக வந்து பாலசுப்ரமணியம் போன மாதம் கேட்டபடி வாடகை நான் தரல. நானே செட்டு போட்டு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. நீங்கள் ஏன் வந்து வாடகை கேட்குறீங்க? ஏற்கனவே நீங்கள் எனக்கு அந்த கடையில் இருந்து அதில் ஒரு எனக்கு அட்வான்ஸாக 60,000 கொடுத்துருக்கேன், அது ஒன்றும் தரல. இங்கே வந்து ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் பேசிக்கிட்டு நான் இவ்வளோ நாளாக வந்து தரலைங்க. இன்றைக்கி வந்து இப்போ நேரில் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வர சொன்னாருங்க. நேரில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் பையன் 2 பேர் வந்தேங்க. வந்துட்டு இந்த சேல்ஸ்மேன் ரமேஷ்னு ஒரு பையன் வந்தாங்க. 3 பேர் அந்த பையன் அந்த காசு வந்து தான் அதுக்கு பின்னாடி நான் வந்தேங்க. வந்துட்டு மதியானமாக வந்துட்டு இந்த மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க மேனேஜர் அந்த பையன் அவங்க பையன் பேர் என்னன்னு தெரியல, எனக்கு வெங்கடேசன் நினைக்கிறாங்க. அந்த பையன் பேர் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு கடையை சாத்து எல்லாம் 5,000 மாதம் வாடகை போட்டு பணத்தை கொடு, இல்லைன்னா கடையை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு இதில் பஸ் ஸ்டாண்டில் 100கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாம் முன்னிலையும் மீன் கடை ரவி, அப்புறம் கோழிக்கடை சிங்காரம், கருப்பேன், இன்னும் ஏடிங்க கட்சிக்காரங்க ஒரு 10-20 பேர் வந்து எனக்கு பெரிய பிரச்சனை பண்ணி வெளியே அனுப்பி வெளியே தூக்கி தள்ளி விட்டு கடையை கூட்டு போட்டாங்க. அது இப்போ நகரமன்ற செயலாளர் பாலு தான், ஏடிஎம்கே நகரமன்ற செயலாளர் பாலு தாங்க விட்டாரு. இது வந்து நடத்திப்பாரு, எல்லாம் நான் இன்டர்வியூ பண்ணி போடுவேன், என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் விட்டு மிரட்டாங்க. அவரும் என்கிட்ட பேசுகிறாருங்க. தக்க நபருக்கு எடுத்து சொல்லிருக்காங்க காவல்துறை, கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். என்ன பண்ணுறது, பயந்துட்டு தான் செய்யணும். செய்கிற மாதிரி தான் பயந்து தான். நாங்களும் வெளியூர் கொஞ்சம், அதனால் நாங்களாம் பயந்துட்டு தான் செய்யணும். பேர் நன்றி. என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க.